ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், அன்எக்ஸ்பெக்டடுங்க இன்னைக்கு நடந்த எபிசோட்ஸ் எல்லாமே சிறுகடிக்க ஆசையில். ஸோ நிறைய கேரக்டர் சேஞ்ச் நான் சொல்லிட்டு இருக்கேன். அது ஏன் இந்த அளவுக்கு மூவ் ஆகுது அப்படின்னு தெரியல. டே பை டே வந்து இஷ்யூ ரொம்ப பெருசாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு விஜயம்மா கிட்ட வந்து அவங்க வந்து சொல்ல வருவாங்க இல்லையா. ஸோ அப்போ விஜயம்மா பேசினதுக்கே மீனா வந்து டென்ஷன் ஆயிட்டாங்க. ஸோ அங்கேயே நோஸ் கட் கொடுத்தாங்க. பட் அங்கேயுமே இருந்த அவமானத்தில் தான் சந்திரம்மா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. ஸோ அங்கே முத்து வந்த உடனே வாங்க தம்பின்னு கூட்டத்துக்கு முத்து எதுவுமே பேசல. அட்லீஸ்ட் ஏதாச்சும் பேசியிருந்தாங்க கூட அவங்க மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும். பட் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு பேச போகும்போது முத்து பேசாமல் போயிட்டாரு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு ட்ரூத் ரிவீல் வச்சுட்டாங்க. அதாவது மனோஜ்க்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து ஹை வோல்டேஜ் ட்ராக்காக மூவ் பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் எனிவே அது வந்து அவ்வளோ பெருசாக கொண்டு போல. பட் ரோஹினியுடைய அந்த சேஞ்ச் ஓவர், அதாவது இவ்வளோ நாள் என்ன பண்ணாலும் பார்த்துக்கலாம் நினைச்சிட்டு இருந்த ரோஹினி இன்னைக்கு வந்து ஓவரா, அதாவது இன்னைக்கு அந்த டப்பிங்குமே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அவங்களுடைய டப்பிங்கு. ஸோ அதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ரோஹினிக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் ட்ரூத் ரிவீல் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுமே ரொம்ப கடுப்பில் கத்திட்டு போயிட்டாங்க. ஸோ மனோஜ் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு அந்த திதி ஒர்க்கு இன்னைக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ட்ராக்கை. நான் கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் இன்னைக்கே அந்த திதி அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே வந்துட்டு முத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க எல்லாருமே. பட் முத்து வரதுக்கு டிலே ஆயிடுச்சு. ஸோ இவங்களே வந்துட்டு சரி பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது சத்யா வேலை வந்துட்டு அந்த எதுவும் இந்த ஆரத்திலாம் காமிக்க முடியல. ஸோ அந்த கோபத்தில் வந்து சந்திரமாவை பிடிச்சி கத்துறாங்க. ஸோ லாஸ்ட் மினிட்ல முத்து வந்து அங்கே வராரு. அது வந்து இவங்க கத்துறது வந்து ஒரு வெளியே இருந்து கேட்குறாரு. ஸோ ஒரு கேட்டுட்டு உள்ளே வரும்போது இவங்க எல்லாருமே ஒரு ஆச்சரியத்தில் இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு எபிசோட் வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ கோவம் இருக்கும் கண்டிப்பாக சந்திரமாவுக்கு. ஸோ அதை வந்து இன்னைக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக காமிச்சிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உண்மை தெரிய வரும்போது இது வந்து பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அன்னைக்கு நம்ம அவ்வளோ பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்கும். பட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் ட்ராக் வருது, அது தொடர்ந்து ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வரணும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்கிறது இந்த நெகட்டிவ் ட்ராக் எவ்வளோ கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ இங்கே நெகட்டிவாக கொண்டு வராங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவங்க பாசிட்டிவாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த எபிசோட்ஸ் பார்க்கும்போது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து சீக்கிரம் இந்த பாசிட்டிவ் சீன்ஸ் வரணும்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு வந்து இந்த எபிசோட் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு முத்து இதையும் கண்டுக்காம அவரே பாட்டுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துருவாரு அப்படின்னு நினைக்கிறேன். பட் இன்னொரு பக்கம் வந்துட்டு நாளைய ப்ரிவியூல வந்துட்டு எல்லாரும் பசங்க எல்லாரும் மொட்டை மாடிக்கு போற மாதிரி வந்து கொஞ்சம் சீன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஸோ ஏதாச்சும் ஃபன்னா கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல வந்துட்டு ஸ்ருதிக்குமே அங்கே நீங்க வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து கொஞ்சம் ஒரு பிட்டை போட்டு விட்டாங்க, வீட்டோட மாப்பிளையே வந்துட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு சீக்வன்சஸுமே பேரலா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு சிறுகடி காசியுடைய டிஆர்பி வைஸ் கேட்டிருந்தீங்க. நேற்று ரிலீஸ் ஆன அந்த அர்பன் 15+ கேட்டகரி பார்த்துட்டு ரொம்பவே டவுனா இருக்கு, எதிர்நீச்சல் வந்து பீட் பண்ணிடுச்சு அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி வந்து அர்பன் 15+ கேட்டகரி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு நார்மலாக கிடைக்கிறது வந்து 15 to 50, 15 to 50 ஏபிசி அந்த கேட்டகரி தான் வந்து நமக்கு யூஸ்வலாக கிடைக்கும். பட் லாஸ்ட் டைம் அதாவது நேற்று மட்டும் வந்து அந்த 15+ கேட்டகரி வந்து கிடைச்சிருக்கு. பட் அதனால தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். பட் எனிவே அந்த 15 to 50 கேட்டகரியிலுமே லைட்டாக கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு சிறுகடி காசை. ஸோ 9.6 தான் வந்து ஓவராலாக வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் டே வைஸ் போஸ்ட்டுமே இன்னைக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா இப்போ நான் எக்ஸ்க்ளூசிவாகவும் சொல்கிறேன். ஸோ சாட்டர்டே ரேட்டிங்ஸ் வந்து 10.1 வந்து வாங்கியிருக்காங்க. மண்டே வந்து 10.5, டியூஸ்டே வந்து 9.9, வெட்னஸ்டே வந்துட்டு 8.9. ஸோ போக குறைஞ்சிருக்காங்க சொல்லும்போது. தேர்ஸ்டே வந்துட்டு 9.2, ஃப்ரைடே வந்து 8.9. ஸோ ஆவரேஜாக வந்து 9.6 ரேட்டிங்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஸோ சாட்டர்டே வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. பட் அந்த லாஸ்ட் அந்த வீக்கெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து டவுன் ஆயிடுச்சு. ஸோ நெகட்டிவ் எபிசோட்ஸ்க்கு கண்டிப்பாக ரேட்டிங்ஸ் வந்து டவுன் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இது தொடர்ந்து பாசிட்டிவ் ட்ராக்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் எதிர்நீச்சல் ஆப்போசிட்லுமே வந்து ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுமே என்னென்னவோ பண்ணி ட்ராக்ஸ் வந்து மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சிறுகடி காசில் அப்கமிங்கில் ஒரு மாஸ் சீக்வன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரூத் ரிவீல் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.